ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் நாயா, பேயா வேலை செஞ்சுட்டு இருக்கான். எடப்பாடியார பாருங்களேன் 71 வயசுல மனுஷன் வந்து அப்படியே போட்டு விதைச்சுக்கிட்டு வேலை செய்றாரு. இங்க ஒரு கும்பலுங்க. இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்கு வந்தாங்கன்னே எனக்கு புரியல இதுவரைக்கும். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கட்சிய சின்னாபின்னமாக்குனானுங்க. எடப்பாடியார் தலைவரா இருந்தனால. இதே இடத்துல ஓபிஎஸ் இருந்தா அந்த கட்சி நாசமா போயிருக்கும். எடப்பாடியார் இருந்தனால எல்லாத்தையும் சேர்த்து கோர்த்து ஒண்ணா கொண்டாண்டாரு. இன்னைக்கு அவங்க வந்து கால்ல விழ வேண்டிய நிலைமை. ஏன்னா 2021ல முதல் ஏறி தொத்தி உட்காந்துட்டானுங்க. அதனால தான் இவரு தோத்து போனது. இல்லாட்டி ஜெயிச்சிருப்பாரு. 2024லயும் விடல. பின்னாடியே வந்தானுங்க. இவரு உள்ள 2021ல அடி வாங்கினதை இன்னும் வலிச்சுக்கிட்டு இருக்கு. நீ ஒதுங்கி நீனா பத்தியா பாத்துக்க. ஏன்னா இவங்க அதுக்குள்ளே ஒருத்தன் உருவாக்கிட்டானுங்க. அவன் பெங்களூர்ல இருந்து ஓடி வந்தான். அங்க ஏதோ டக்கால்ட்டி வேலை செஞ்சு ஜெயிலுக்கு போற நிலைமை. அங்க இருந்து காப்பாத்தி கொண்டாந்து இங்க விட்டானுங்க. ஏன்னா அவன் ஏதோ நல்ல கையா இருந்திருப்பான் போல இருக்கு. அங்க இருந்து பாஜகவுக்கு கொண்டாந்து இங்க விட்டாருங்க. அவர் மனசுல பெரிய ஹீரோ நினைப்பு. நேரா வந்துட்டு இந்த மாதிரி இந்த கட்சியா தான் உழைச்சு தானே மேல வரணும். நேரா கொண்டாந்து தலைவர் உட்கார வச்சுட்டாங்க. சோ இங்கே தலைவர் உட்கார வச்சுனா அடுத்து நம்ம சிஎம் ஆயிடலாம். அதுக்கப்புறம் பிஎம் அப்படி ஒரு கனவுல இருந்தார் அவரு. அவர் எல்லாத்தையும் அசிங்கமா பேசுறது. யார் திமுக பேசுறது, அதிமுக பேசுறது. இருக்கிறது 3%. அது 5% ஆயிருக்கு இது வரைக்கும். அது 11% ஆயிடுச்சு 2024 சொல்லி ஃபுல்லா அவங்க வந்து இன்னும் ஒதுக்கிட்டு இருக்காங்க அவன் பேரை. அது ஆனதுக்கு காரணம் ஏன்னா பாமக எல்லாம் உங்கள கூட்டணியில இருந்தாங்கடா. எடப்பாடியார் கண்டுக்கவே இல்லாத எலெக்ஷனை. அவருக்கு தெரியும் நம்ம எதுவும் ஜெயிக்க போறது இல்லைன்னு. இதுக்கு எது கஷ்டப்படணும் விட்டாரு. 2026ல அசம்பிளில பாத்துக்கலாம். அதை வச்சு இன்னும் ஒதுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மத்திய அரசுக்கே புரிஞ்சு மத்திய அரசு டெல்லிக்கே புரிஞ்சு வீணா போயிருவோம் அதிமுக இல்லாம நம்ம அப்படின்னு. அதிமுக இல்லாம இல்ல இருந்தாலும் நீங்க நாங்க வீணா போயிடும். அதிமுக நாங்க வீணா போயிடும். இதுதான் உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு நான் சொல்றது. அதனால அவனை கழட்டி விட்டுட்டு நம்ம மேல திரும்ப வந்து உட்காந்துட்டாங்க. சரின்னு சொல்லி 27 சீட் வேற கொடுத்துட்டாரு. இந்த 27 சீட்டுக்கு 10 சீட்டுக்குள்ள ஆள் கிடையாது. அந்த எல்முருகன், தமிழிசை இதெல்லாம் வந்து அரசியலுக்கு தேவை அதெல்லாம். அந்த மாதிரி கவர்னர் இருக்கையில சாதாரண மனுஷனை பாக்குறதே கிடையாது. ஒன்லி விஐபி. ஏன்னா அப்பா இருந்தனால இதே அரசியலுக்கு வச்சு ஸ்டாலின் மாதிரி தான் அதுவும். இல்லைன்னா அரசியலுக்கு வந்திருக்காது. எல்முருகன் கடவுளே எது எங்க இருந்தா தேடி பிடிச்சிங்க. இன்னும் ஆச்சரியத்திலே இருக்கேன் நான். ஷாக் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஒரு 27 சீட்டுக்கு கும்மி அடிச்சு இன்னைக்கு என்ன எல்லாத்துக்கும் வாய்ப்பு அளிக்கிறோம். 27 சீட் நாசம். போன தடவை 4 சீட் தான் ஜெயிச்சிங்க. எதுக்கு உங்களுக்கு? இப்ப இதெல்லாம் போக இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் வந்து டிடிவி உள்ள கொண்டாட்டாரு. எல்லாத்தையும் மட்டும் சமரசம் பண்ணிட்டாரு. பாமக உள்ள வந்துருச்சு. போன தடவை கிடையாது. எல்லாம் உள்ள வந்து இப்ப ஸ்டெடியா போயிட்டு இருக்கு. இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. 150 சீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப பார்த்து இந்த குரங்கு கூட்டம் இருக்குல்ல யாரு அந்த பெங்களூர் ஓடி வந்தானே அவனுக்கு பின்னாடி ஒரு குரங்கு கூட்டம் இருக்கு. அந்த குரங்கு கூட்டம் நாங்க வாக்களிக்க போவதில்லை. எங்க குடும்பமே தாவாக்காவுக்கு தான் வாக்களிக்கும். என்ன எடப்பாடி துரோகி எதிரி. ஏன்டா உங்களுக்கு அரசியலுக்கு விட்டதே நாங்க தான்டா. உங்களுக்கு அரசியல் கத்து கொடுத்ததே நாங்க தான். நீங்க இங்க இருக்கதே எங்கனாலதான். எவ்வளவு திமிரு தெரியுமா? இவங்கள கூட கலீச் எதுவுமே கிடையாதுங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் பாஜக உருப்படாது, தமிழ்நாடு உருப்படாது, அதிமுக உருப்படாது. சரி அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்துச்சு, திமுக. இவங்க 2 பேர் தான் சண்டை. திமுக 5 வருஷம் ஆளும். அவ்வளவு கேவலமா ஆட்சி பண்ணோன்னு அடுத்த 10 வருஷம் அதிமுக ஆண்டுட்டு இருந்துச்சு. இதனாலதான் நம்ம நல்ல வளர்ச்சியோட அழகா போயிட்டு இருந்துச்சு தமிழ்நாடு. செதைச்சிட்டானுங்க இவனுக்கு உள்ள வந்து. இவனுக்கு மட்டும் எல்லாம் இருந்தா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது. இவனுக்குன்னா கேன்சர். கேன்சர் வித்தின் உள்ளே இருக்கும் கேன்சர் வெற்றி எடுத்து வீசப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மத்திய அரசுல இருக்கிற 2 பேரும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நேரம். அவங்களுக்கு அந்த புரிதலே கிடையாது. சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. ஏன்னா இங்க இருக்கவா மூலமா தான் போகணும். நம்ம நேரா போனா எனக்கு கண்டுக்க மாட்டான். அப்புறம் நம்ம ஓபிசி வேறையா என்னதான் அறிவு இருந்தாலும் திறமை இருந்தாலும் நோ 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 நம்ம வாக்கு தான் முதல் சீட்டு. அவ பேச்சாதான் நான் கேட்போம். உங்களை யூஸ் பண்ணிக்குவோம் அப்பப்ப காமிச்சுக்க. இது ஓபிசி கட்சி இல்ல, இது வந்து எஃப்சி கட்சி இல்ல, ஓபிசி கட்சின்னு காமிச்சுக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கோம். அவ்வளவுதான். சரி இவனுங்களும் அந்த தள்ளியும் படுக்க மாட்டானுங்க, தானும் படுக்க மாட்டானுங்க. அந்த கதை தான் அது. என்ன சொல்றேன்னு தெரியல. முடிவு செய்யும். நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டோம் கஷ்டப்பட்டு. அந்த 27 நாசமா போச்சுன்னு இப்பயே முடிவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத ஜெயிக்க பார்ப்போம். நன்றி, வணக்கம்.